இன்னைக்கு பாருங்க, நம்ம எப்படி நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். தேவனே முதலாவது என் சிந்தையில் ஒரு தேவை, ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு தோண வேண்டியது யாரு? இவங்க கிட்ட போனா சரியாயிடும், இவங்க கிட்ட போனா ஒத்தாசை கிடைக்கும், இவங்க போனா பணம் கிடைக்கும், இவங்க இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு மனுஷனை தேடி நாடி ஓடாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் அஞ்ஞானி என்ன பண்ணுவான்? அங்க இங்க தேடி போவான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவரை தேடினா, அவர் நீதியை தேடினா, அவர் ராஜ்யத்தை தேடினா சொல்றாரு, இது எல்லாம் உனக்கு மொத்தமா கொடுக்கப்படும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அங்க ஆன் சொல்றாரு, நீ அங்க அங்கன்னு ஓடி 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 உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய சரீர பலத்தையும் உன்னோட பிரச்சனைகளும் உன்னுடைய மைண்ட்ல போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காம எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்னத்தமா பண்றோம்? கடைசியில தூக்கி ஆண்டவர் வைக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு தேவை வந்ததுன்னா, ஒரு நெருக்கம் வந்ததுன்னா, ஒரு பலவீனம் வந்ததுன்னா பாருங்க, உலக காரியத்தை முன்பாகவும் பின்பாக கர்த்தரிடத்தில் கொடுக்குறோமே. ஒரு உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் எடுத்து மெடிக்கல் நம்ம வரும், மெடிக்கல்லையும் சரி டாக்டர் ஞாபகம் வரும். ஆனால் எல்லாத்தையும் இந்த ஞானத்தை குறித்து உண்டாக்கின ஆண்டவரை மறந்துடுவோம். லாஸ்ட்டாக முடியாத போது தான் சபைக்கு வர்றது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில் நீ யார்கிட்ட போய் ஒத்தாசை கேட்டாலும் சரி, யார்கிட்ட உதவி கேட்டாலும் சரி, ஆமென், கொடுக்குறன்னு கடைசி மீட்டில் ஒரு காலை வரையிடும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, நீ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேட்கும்போது அவர் பர்வதத்திலிருந்து இறங்கி வருமா, அது ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது முதலாவது வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடு, அவர் நீதியும் ராஜ்யத்தையும் தேடு. கர்த்தருடைய நீதி என்ன, ராஜ்யத்தின் திட்டங்கள் என்ன, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீ கர்த்தருக்குள் ஃபர்ஸ்ட் தேடுற அப்படின்னா, ஆனால் சொல்றாரு, இவைகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவிப்போன்னு கவலைப்படுற அஞ்ஞானியான உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. ஆமென். அடுத்து உன் குடும்பத்தை கொடு, உன் கணவனுக்கு கொடு, உன் மனைவி கொடு, உன் பிள்ளைகளுக்கு கொடு, யாருக்கு வேணா நீங்க கொடுத்து, ஆமென், உன் வேலைக்கு கொடு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடு. ஆமென்.